ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மிகவும் ஆரோக்கியமான வாழைப்பூ சூப்பு செஞ்சு காமிக்க போகிறேங்க. இந்த வாழைப்பூ சூப்பு பெண்களின் கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படிப்பட்ட கர்ப்பப்பை பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ந்து வாழைப்பூ செஞ்சு சாப்பிட்றப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ வாங்க செய்யலாம். செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 25 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூட என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2-3 பெரிய பல்லு பூண்டு, ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10-12 சின்ன வெங்காயம். இதை எல்லாத்தையும் நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பு கூட ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே அரிஞ்சு வச்ச தக்காளி இதெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளர வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் வாழைப்பூவை எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த வாழைப்பூவில் முதல்ல ஒரு 2-3 அடுக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அந்த பூவை முதல்ல தனியாக பிரிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி முதல்ல தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ இந்த பூவை க்ளீன் பண்ணணும். இந்த பூவில் ஒரு 2 பகுதியை நம்ம நீக்க போகிறோங்க. முதல்ல லைட்டாக பூவை எப்படி எடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் மையத்தில் நரம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். இதை மலட்டு மகரந்த தாள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதியை நம்ம இப்போ தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த நரம்பு மாதிரியான பகுதியை இழுக்கிறப்பவே அது கீழவே ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் மாதிரி இருக்குங்க. இதுக்கு பேர் புள்ளிவட்டம். இந்த பகுதியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்படி ஒரு பூவுலேயும் இந்த நரம்பு பகுதியையும் மலட்டு மகரந்தத்தாலையும் கீழே இருக்கக்கூடிய பேப்பர் மாதிரியான ஒரு பகுதி புள்ளிவட்டத்தையும் நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும். நான் இன்னொரு பூவையும் எடுத்துகிட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நரம்பு பகுதியை இழுக்கிறப்ப கீழவே இருக்கக்கூடிய அந்த பேப்பர் மாதிரியான பகுதியும் வெளியே தனியாக வந்துடும். இப்படி எல்லா பூலையுமே இந்த 2 பகுதியையும் கம்பல்சரி எடுத்துருங்க. கண்டிப்பாக இதை எடுத்துடணும். இப்போ இந்த பூக்களை நல்லா ஃபைனாக கட் பண்ணி தனியாக தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மையத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன வாழைப்பூவை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தனித்தனியாக நம்மளால் நறுக்க முடியாது. அதனால் மொத்தமாக அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு எடுக்கிறப்ப உள்ளே இருக்கக்கூடிய பூக்கள் வந்து ஈஸியாக வந்துடும். இந்த ரொம்ப முட்டான பகுதியில் இருக்கக்கூடிய பூக்களில் அந்த மலட்டு மகரந்தத்தாலையும் இந்த புள்ளி இதழையும் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியில் அந்த பூக்களை சேர்த்துக்கலாம். 1-2 மேலே இருக்கக்கூடிய வாழைப்பூவின் அந்த மைல்டான கலரில் மேலே இருக்கக்கூடிய பகுதியும் உள்ளே விழுந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அதையும் சேர்த்தே கொதிக்க வச்சுக்கலாம். உடம்புக்கு நல்லது தான். இப்போ இந்த பூவை எல்லாத்தையும் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த பருப்பு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பருப்பு நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ இந்த பருப்பை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் மாற்றிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே மண் பாத்திரத்தில் அந்த மொட்டு பகுதியாக இருந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே போதுமான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வேகணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாங்க. கொதித்து அந்த வாழைப்பூனுடைய எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் போய் சேரப்போகுது. அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நான் இப்போ இந்த வாழைப்பூ சூப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் குடிக்கிற மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். தண்ணியை தனியாக பிரித்து எடுத்துக்கங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பருப்பு நிறைய சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக பருப்பு சேர்த்து செய்கிறப்ப தான் வாழைப்பூ சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பருப்பு சேர்த்துட்டிங்கன்னா அது சாம்பார் மாதிரி ஆகிடும்.
பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா மழுமழுன்னு சூப்பராக பருப்பு ரெடியாக இருக்குது. இந்த பருப்பு அப்படியே இருக்கட்டும். இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்க வாழைப்பூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது ஃபில்ட்ரு ஆகட்டும். இப்போ அதே பாத்திரத்தில் மறுபடியும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமேட்டு நம்ம வாழைப்பூனை மேலே இருந்ததுங்களா பெரிய பெரிய பூவை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பூவை தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பட்டர்லேயே அந்த பெரிய சைஸ் பூ, அந்த மையத்தில் நரம்பு, புள்ளி வட்டம் இதெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா தழைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த கைப்பிடி அளவுக்கு இருக்கக்கூடிய பூவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஏற்கனவே அந்த வாழைப்பூ மொட்டான வாழைப்பூவை வேக வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துட்டேன். அடுத்ததான் நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா, பருப்பு வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம், அந்த விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த பருப்பையும் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகை நான் நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகு தூள் மட்டும்தாங்க போடுறோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நல்ல வாசனை வருது பாருங்கள். கடைசியாக மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைப்பூ சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கூட கசப்போ துவர்ப்பு சுவையோ தெரியவே தெரியாது. அப்படியே மட்டன் சூப்பு மாதிரியே இருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். இதை சுட சுட பார்த்திங்கன்னா குடிக்கணும். அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன தான் ஏற்கனவே பெப்பர் சேர்த்துருந்தாலும் மறுபடியும் இது கூட ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை சேர்த்து குடிக்கிறப்ப இந்த வாழைப்பூ சூப்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள், மறுபடியும் செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. நான் சும்மாலாம் சொல்லலைங்க, உண்மையிலே நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தது. கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லது. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.